வெல்கம் டு ரெட்ரோஸ்கோப். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம புரட்சி தளபதி விஷால் அவர்கள் நடிச்சிருக்க மகுடம் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை அவரே ஸ்கிரீன் பிளே பண்ணி டைரக்டும் பண்ணியிருக்காரு. பையன் மேல ஒண்ணும் கைய வச்சிரலையே. இப்ப டைகர் டீகோட் உள்ள போலாம். என்ன பொண்ணுடா. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, விஷால் அவர்கள் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மேன் மாரி காட்டுறாங்க, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா லிங்கா ஒரு கேங்ஸ்டர் மாரி காட்டுறாங்க. அந்த லிங்கான்றவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அவரோட பாஸ்ட்ல வந்து ஒரு ஆர்பரை வந்து கையில் எடுத்து அங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு பிசினஸ் மாரி பண்ணி அங்க வந்து ஒரு கேங் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு. லிங்கா உங்க ஹார்பர்ல தான் சின்ன சின்ன கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஆர்பரில் வந்து அப்படியே பண்ணி வளர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் மாரி ஆயிடுறாரு அப்படின்ற மாதிரி தான் காட்டிடலாங்க ட்ரைலரில். லிங்கா முடிவு எடுத்துட்டா அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னொரு சைடு அந்த ஃபேமிலி மேன் விஷால் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்க வந்து இன்னும் சோசியல் மீடியாவில் இருக்காங்களா இல்லை வேற என்ன காம்படிஷனில் சேர்ந்துருக்காங்களான்னு என்னன்னு தெரியல. ஃபேமிலி ஆஃப் தி இயர்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு தேதியில சீக்கிரம் வாடி, உங்க ஃபேமிலி தான் ட்ரெண்டிங். அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அதே கொஞ்ச நாள் போயிட்ட பிறகு அவருக்கு குழந்தைலாம் பிறகுறாங்க. அப்படியே அவர் பக்கம் ஒரு ஸ்டோரி போகுது. இந்த பக்கம் லிங்கா அவர் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட்ல வந்து அவரும் நடுவில் ஒரு லவ்லாம் பண்றாரு பொழுது அங்க ஹீரோயின் வந்து வராங்க. எதுக்கு என்ன சுத்தி சுத்தி வரேன்னு எனக்கு தெரியும். இந்த படத்துல 2 ஹீரோயின் வர அண்ட் தென் இவர் பக்கம் ஒரு ஸ்டோரி போயிட்டே இருக்கு. இவர் ஒரு அந்த லிங்காவா இருந்து ஒரு கேங்ஸ்டரா எப்படி ஃபார்ம் ஆகுறாரு அப்படின்ற வரைக்கும் காட்டியிருக்காங்க. எந்த கப்பல் எந்த திசையிலிருந்து வருது, எந்த விசையில நிக்குதுன்னு லிங்காக்கு தெலுசு. அண்ட் தென் இந்த படத்தோட மெயினா ஒரு பிரச்சனை வந்து பேசுறாங்க ட்ரைலர்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, எத்தனையோ சரக்கு இறக்கி கொடுத்துருக்காரு, ஏன் இந்த சரக்கு மட்டும் பிடிவாதம் பிடிக்கிறது? ஏதோ ஆர்பர்ல இருந்து சரக்கு இறக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதை வந்து லிங்கா இறக்க மாட்டேன்றாரு. இதுதான் இந்த அளவுக்கு தான் காட்டியிருக்காங்க. நான் இறக்க மாட்டேன், வேற யாரையும் இறக்கவும் விட மாட்டேன். ஐ திங்க் மூவில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி மேன் விஷால் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த சரக்கை எடுத்துட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். அந்த சரக்கை அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள வந்து ஒரு கிளாஷ் வந்து கிளைமேக்ஸ் அப்படி போய் முடியும், இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபைட் வந்து முடியும் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து ட்ரெய்லரில் வந்து காட்டியிருக்காங்க. இந்த படம் ஒரு ஆக்ஷன் படத்தை தாண்டி ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டா காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் மூவியா எதிர்பார்க்கலாம். என் பொண்ணை கல்யாணம் பண்றவங்களுக்கு கண்டிப்பா கார் இருக்கணும். ட்ரெய்லரில் ஒரு பாட்டு விட்டு இருக்காங்க. அது முன்னாடி எங்கே கேட்ட மாதிரியே இருக்கும். பட் ஆனால் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான். நடுவில் கொஞ்சம் பாம்பு விட்டு போன மாரி ஆயிட்டார் விஷால் அவர்கள். திரும்ப அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் இந்த படம் அமைதான் பார்க்கணும். மார்க் ஆண்டனிக்கு அப்புறமா நடுவில் மதகதராஜா வந்தது, நல்லா போச்சு. இருந்தாலும் அந்த பழைய விஷால் அவர்களை வந்து நம்ம பார்க்கல. ஸோ இந்த படத்து மூலியமா அவரை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படம் ஆகஸ்ட் 14 இந்த மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. இது கூடவே விஸ்வநாத், நம்ம முன்னாடியே பேசியிருப்போம் வீடியோவில், விஸ்வநாத் அண்ட் சன் சூர்யா அவர்களோட படமும் வந்து கிளாஷ் ஆக போகுது. விஷால் வாசஸ் சூர்யா அப்படின்னு நிற்க போகுது இந்த ஆகஸ்ட் 14. 2 படத்தையும் போய் தியேட்டரில் பாருங்க. மகுடம் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும்ன்ட்டு விஷால் அவர்களுக்கு வந்து ஒரு கம்பேக் அமையும். பேர் என்ன தம்பி? இந்த படமும் பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி அந்த படத்தோட ஃப்ளேவர் மாரி தான் தெரியுது. இந்த டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் வரைக்கும் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அந்த டைம் ட்ராவல்லாம் இல்லாமல் இவங்களுக்குள்ள பாஸ்ட் ப்ரெசென்ட் வந்து வச்சு தான் அப்படி தான் போயிருக்காங்க. ட்ரெய்லர் கட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியுது. ஸோ நல்லா இருக்கும்ன்றத நம்புகிறோம், பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு மேலே ட்ரெய்லரில் பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆக்ஷன் சீன்ஸ் அதிகமாக காட்டிடுறாங்க, காமெடி சீன்ஸும் நிறைய இருக்குது படத்தில். எந்த கப்பல் எந்த திசையிலிருந்து வருது, எந்த விசையில நிக்குதுன்னு லிங்காக்கு தெலுசு. அண்ட் தென் ஒன்று பேச மறந்துட்டோம் பார்த்தீங்களா, இதில் காப்பிரைட் கண்டென்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இளையராஜா அவர்களோட ஃபோட்டோவையும் பாட்டையும் வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. இது என்ன பர்மிஷன் கேட்டு வந்து யூஸ் பண்ணிடுறாங்களா இல்லை இவங்களே எடுத்து வச்சிட்டாங்களான்னு தெரியல. அது ஒரு பிரச்சனை வருமா, அது என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பர்மிஷன் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஐயா தான். நீங்க மட்டும் தான் இளையராஜா ஃபேனா? நாங்க எல்லாரும் இளையராஜா ஃபேன் தான்.
தொட்டு தொட்டு தாலாட்ட. சரி, ஓகே. மகுடம் படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரெட்ரோஸ்கோப். நான் உங்கள் டிபி. தேங்க்யூ.